எப்படி நம்ம கட்சிக்குள்ள கூட்டணிக்கு இழுத்து கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில நாங்களும் எத்தனையோ வித்துட்டு பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நடக்குது எல்லாமே பாத்தீங்கன்னா, டெல்லியில இருந்து ஆள் வராங்க. வந்த உடனே அப்படியே கூட்டணி மாறி போயிருது. சமீபத்துல கூட இந்த மாதிரி சில கட்சிகள் மாறி போயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காருங்க ஒரு தரப்பினர். அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காருங்க இன்னொரு தரப்பினர். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. என்னைய யாரும் அழுத்தம் கொடுத்து எனக்கு அதிகமான ஒரு பிரச்சனைகளை கொடுத்து என்னை கட்சியில இணங்கி அப்படின்னு யாரும் கட்டாயப்படுத்த கிடையாது. நானா தான் விரும்பி கூட்டணியில சேர்ந்துக்கிட்டு, இன்னும் சொல்ல போனோம்னா எங்களுக்குள்ள நடந்தது பங்காளி சண்டையை தான். இந்த பங்காளி சண்டையில நாங்க இன்னைக்கு சண்டை போட்டுக்கிறோம், நாளைக்கு சேர்ந்துக்கிருவோம். ஸோ இது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. ஒருவேளை நான் அவங்க கூட்டணிக்கு போயிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அதுல ஒரு தவறும் கிடையாது. ஆனா நான் அவங்க கூட்டணிக்கு போகாம விட்டுருக்கேன். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து அழுத்தம்ங்கிறாரு. அவர் மட்டும் டெல்லிக்கு போகாம இருந்தாரா? டெல்லியில போய் ஆளுகளை பார்க்காம இருந்தாரா? அவரும் டெல்லி போயிட்டு வந்தவர் தானே. அவருக்கு மட்டும் டெல்லியில நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தெரியாம இருக்குமா? ஸோ இது புரிஞ்சுக்கிடுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.